அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. இன்னும் 3 மாசம் தான். ஆரம்ப சம்பளமே 28,000 ரூபாய். சூப்பர்ல. எல்லாத்துக்கும் தயாளன் சார் தான் காரணம். உங்களை பெரிய ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம்ப்பா. அக்காவை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். தங்கச்சிய என்னை விட நல்லா படிக்க வைக்கலாம்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்மள நம்பி யார் வேணா எவ்வளவு வேணா கடன் கொடுப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்பா காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே மற்ற காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு பெரிய முன்மாதிரி ஆயிட்டீங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருந்துகிட்டு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. ரியலி கிரேட் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இங்கே தான் சார். ஹலோ, வணக்கம் சார். நான் எம்ஏ யூனிவர்சிட்டி சேர்மன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், இத்தனை வருஷமாக யூனிவர்சிட்டி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவ்வளோ காலேஜஸ் இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படி சார் உங்கள் காலேஜில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக செலக்ட் ஆகிடுறாங்க? டெடிகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன். அப்படியா சார்? உங்கள் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்டர் தயாளன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காராமே சார். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பேசிக்கிறாங்களே சார். கேன் ஐ ஹேவ் ஹிஸ் நம்பர் சார்? 100 ஓகேவா? ம், கையெழுத்து. யோ, எங்கே அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு? யோ சார், ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா. அது நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பாருங்கள் சார். பையா வாங்க. All of you, good morning. Students, you can be friendly with me. Feel free to ask anything. Come on. என்ன அது? இதுக்கே இப்படி டென்ஷன் ஆகிறியா பெருமாள்? பெரும் என்ன இருக்குவா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் பத்தி நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். எனிபடி? யூ ஆல் ரைட். நேரடியா சொல்ல தயக்கமா இருந்தா என்ன இருக்குவா? மெசேஜ் மீ ஆர் கால் மீ எனி டைம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. எது பிடிக்கலன்னு தெரிஞ்சா என்ன எப்படியா? இன்னும் இருக்குவா? தயங்காம சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அங்கே பாரு, போஸ்டிங்கில் என்ன சார் இருக்குது? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். பிரின்ஸ்பாலா, அந்த ஆசையெல்லாம் இல்லை சார். ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே பசங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அது போதும் சார். மற்றபடி பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவங்க மட்டும் இல்லை, இந்த காலேஜ் மொத்தமே உனக்கு எதிராக மாறி போச்சு. யார் வேணாலும் மாறட்டும், எனக்கு நீ இருக்கலடா கோபால், அது போதும். மன்னிச்சிடுறா பெருமாள். நான் உன் ஸ்கூல் மேட்டுங்கிறதுக்காக வேலை வாங்கி கொடுத்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் இனிமேல் நான் தலையாட்ட மாட்டேன்டா. நானும் எக்ஸ்ட்ரா நீ வேலை செஞ்சதுக்கு ஒவ்வொரு முறையும் பணத்தை நொட்டினல, நானும் இனிமேல் நொட்ட முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு சம்பளம் மட்டும் போதும். ஏய், இந்த சைத்தானை தூக்கி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக வச்சிருந்ததுக்கு உன் வேலையை காமிச்சிட்டீங்களே, உடனே நட்பு துரோகி. பெருமாள், என்ன ஊரோட ஒத்துப்போ இல்லைன்னா வேரோட செத்துப்போவன்னு மிரட்டுறியா? சிங்கப்பெருமாள் என்னைக்குமே சிங்கிள் பெருமாள்ரா. பெருமாள், கோவத்தை குறையா. ஒரு நண்பனா உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு என்னடா இல்லை? கார் இருக்கு, பங்களா இருக்கு, பிரின்ஸ்பாலுங்கிற பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, நாடாள பிறந்த ஒரு பையன் இருக்கிறான். அப்புறம் என்ன எதுக்காகடா அலையிற? புரியுதுடா? எலிஃபண்ட் கீழே படுத்தா எறும்பு ஏறி நின்று 8 போட்டு விளையாடுமா. புத்தி சொல்றீங்களோ? என் பழைய புண்ணாக்கு. ஏய் பாத்ரா சார், ஏய் என்னடா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வெளியிருந்தோம்ல சார், அதில் நாங்கள் 2 பேரும் செலக்ட் ஆகிட்டோம் சார். அப்படியா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூ சார். எங்கே போட்டுருக்காங்க போஸ்டிங்? எனக்கு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சார். உனக்கு? ஒசூர் பக்கம் சார், கடமலக்குண்டு. ஒரு கதவு மூணுனா ஒரு கதவு திறக்கும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆமாம் சார். எப்போ ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? அடுத்த மாதம் சார். ஜாயின் பண்ணிடுங்க, ஆனால் டிகிரி முடிச்சிருங்க. சரி சார். டிகிரி கையில் இருந்தால் நீ யூபிஎஸ்சி வரைக்கும் எழுதலாம். விஓவோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறியா இல்லை ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு மேலே போக போறியான்றது உன் கையில் தான் இருக்குது. சரி சார். சரியா? சரி சார். உன்னை லிஸ்ட் எடுக்க சொன்னேன், எடுத்தியா? எடுத்துருக்கேன் சார். இப்போ நம்ம காலேஜில் முடிச்சுட்டு போனவங்க மொத்தம் 276 பேர் சார். அதில் தொழில் முனைவர் போகிறவங்க 98 பேர் சார். ஜாப் கிடைச்சி வெளில போகிறவங்க மொத்தம் 76 பேர் சார். மேற்படி போகிறவங்க மொத்தம் 84 பேர் சார். கலைத்துறை சார், சினிமா ட்ரை பண்ணுறவங்க மொத்தம் 12 பேர் சார். அவங்களோட இப்போ பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்ணியாச்சு சார். மற்ற 4 பேர் எந்த வேலைக்கு போகாமல் ஊர் சுற்ற போகிறாங்களா சார். நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 16 வருஷம் அனுபவம். இந்த வருஷம் தான் மன நிறைவாக இருக்கு. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய். நமக்கு தேவை இருந்தது, நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ. ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வெளியே போகும்போது எதிர்காலம் குறித்த பயமே இல்லாமல் போகணும். சரி சார். மகிழ்ச்சி.
உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கொஸ்டின். என்கிட்ட உங்களுக்கெல்லாம் பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? ஏய் ஒருவேளை தெரிஞ்சுட்டாரோ? மற்றவங்க மாதிரி நானும் இந்த கேள்வி கேட்பேன்னு நினைச்சிங்களா? ஐ ஹாவ் மை ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. ஏய் இவர் அது மாறுறதா அது விடுறா, தெரிஞ்ச விஷயம். ஏய் இங்கே பேசப்படும், அங்கே என்ன பேச்சு? ஒன்றும் இல்லை சார். ஸ்டாண்ட் அப் அண்ட் கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதிர்த்து பேசுற? ஓ டெப்டி பிரைமினிஸ்டர் திமுறா? பிளேஸ்மெண்ட் கிடைச்சா வேலைக்கு போயிடுவியா? டிகிரி முடிக்கணும்ல, டிசி வாங்கணும்ல. நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். உன் ஜாதிக்கெல்லாம் இந்த காலேஜில் அட்மிஷன் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. உன்னை வேலைக்கு வேற அனுப்பி வேடிக்கை பார்ப்பேன் நினைக்கிறியா? வெளியே போடா. சார் நான் ஏன் சார் போகணும்? நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். குரல் வசதி பேசுற? வெளியே போடா. போக மாட்டேன் சார். கெட் அவுட். முடியாது சார். வெளியே போடா. முடியாது. போடா. முடியாது சார். போடா. கெட் அவுட். ஐ சே நியாதி நில்றா, நானும் வரேன். டேய் நீ ஏன் போற? உட்கார். அன்னைக்கு ஸ்ட்ரைக்ல உங்களை எதிர்த்து சாட்சி சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கல? அது வேற இது வேற. உட்காரு. நியாதி நில்றா, நானும் வரேன். உட்காருங்க. ஆதி உட்காருங்க. உட்காரு. என் மேலே மட்டும் ஏன்டா இவ்வளோக்கும் எப்போ பார்த்தாலும் கெட் அவுட்னு? விட்ரா, அந்த ஆள் கிளாஸ்ல இருந்து மட்டும் நீ என்னத்தை கத்துக்க போற? வெளியில வந்தது நல்லதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. மனசு விட்ரான்றல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏய் வாழ போற அடுத்த தலைமை நாம தாண்டா. நாம சரியா தாண்டா இருக்கோம். கன்சீவ் ஆன முதல் 3 மாசத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லாங் டிராவல் பண்ணக்கூடாது, ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது. சரி. ஹலோ, எங்க உங்க ஹெச்ஓடி இன்னைக்கு லீவ் போட்டார். என்னையா? கொஞ்சம் வாங்க சார். என்ன? கொஞ்சம் வாங்க சார். என்ன? பைக்கில் போன நம்ம பசங்க ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க சார். ஒருத்தனுக்கு சரியான அடியா சார், ஒருத்தர் ஸ்பாட் அவுட் சார். கோபால், பசங்கெல்லாம் பார்க்குறாங்க பெருமா. பழனிமுத்து, ஐயா பழனி, நீங்க மட்டும் கெட்ட சொல்லாம இருந்தா அவன் செத்துருப்பானா? சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் சார். என்னாச்சு சார்? 2 பசங்களும் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் லாரியில். சார் சார் என்ன தள்ளி விட்டுட்டு அவன் லாரியில விழுந்து செத்துட்டா சார். ஏன்டா கிளாஸ் டைம்ல வெளிய போறீங்க? காப்பாத்த போயிட்டு ஆதி செத்துட்டா சார். ஆதி இருடா. டேய் 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 பள்ளி இருடா. இரு இரு இருடா. இரு இருடா. ஒண்ணுடா.